வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ். நான் உங்கள் ஸ்ரீபாலா. இன்றைக்கி நான் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் என்னென்னா, நம்ம வணங்குற இந்து கடவுள்களோட உண்மையான உடல் நிறம் என்ன. பொதுவாக நம்ம எல்லாருமே கிருஷ்ணர், ராமர், கல்கி, திரௌபதி அவங்கெல்லாம் வெள்ளையாக இருப்பாங்க, இல்லாட்டி நீளமாக இருப்பாங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் அவங்க உண்மையிலே கருப்பானவங்க. அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு மும்மூர்த்திகள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மும்மூர்த்திகளை பிரம்மாவோட உண்மையான நிறம் கோல்டன் அண்ட் ஒயிட், அதாவது அவர் சாதாரண மனுஷன் மாதிரி லைட் ஸ்கின்னர் தான். அதே மகாவிஷ்ணு, அவர் கண்டிப்பாக தெரியும், அவர் நீல கலரில் தான் இருப்பார். கருமேகம் மாதிரி ப்ளூ கலரில் தான் இருப்பார். விஷ்ணு ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு பாட்டில் மேகவர்ணம் சுபாங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அதுபடி மகாவிஷ்ணு நீல கலர் தான். எல்லா டைப்ஸான நீல கலரில் இருப்பார். சில இடங்களில் ஸ்கை ப்ளூ கலரில், இன்னும் சில இடங்களில் ராயல் ப்ளூ கலரில், இன்னும் சில இடங்களில் நார்மல் ப்ளூ, இன்னும் சில இடங்களில் பிரைட் ப்ளூ, இன்னும் சில இடங்களில் லைட் ப்ளூ, அப்புறம் இன்னும் சில இடங்களில் டார்க் ப்ளூன்னு எல்லா இடத்துலையும் ப்ளூ கலரில் தான் காட்டிப்பாங்க. ஆனால் மகாவிஷ்ணு உண்மையிலே ப்ளூ கலர் தான். அதனால் அவர் நீல கலரா இல்லை வேறு கலரான்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிவபெருமான். நம்ம எல்லா படங்கள்லையுமே சிவபெருமானை நீல கலரில் தான் பார்த்துருப்போம். ஆனால் சிவபெருமான் உண்மையிலேயே ப்ளூவிஷ் ஒயிட் கிரே, அதாவது நீலம் கலந்த வெள்ளை சாம்பல் கலரில் தான் இருப்பார். அவர் எப்போவுமே புலித்தோல் தான் போட்டு இருப்பார். ஆனால் அவரோட சொக்கநாதர் அவதாரத்தில் அவர் எப்போவுமே பட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டு இருப்பார். அதனால் சிவபெருமான் உண்மையிலே வெள்ளை கலர் தான். அடுத்தது முப்பெரும் தேவிகள். சரஸ்வதி தேவி வெள்ளையாக இருப்பாங்க, லக்ஷ்மி தேவியும் பிங்கிஷ் ஒயிட் கலரில் இருப்பாங்க, பார்வதி தேவி அவங்களும் வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிவன் கோவில்களோட கான்கிரீட் சிலைகளில் அவங்களுக்கு க்ரீன் கலர் பெயிண்ட் அடித்து விட்டு அவங்கள பச்சையாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது விநாயகப் பெருமான். கண்டிப்பாக இவரும் வெள்ளையாக தான் இருப்பார். அடுத்தது முருகப்பெருமான். நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும், நம்ம முருகப்பெருமான் பார்க்கறதுக்கு வெள்ளையாக தானே இருப்பார், அவரை ஏன் செந்நிறமேனியன்னு அப்படின்னு கூப்பிடலான்னு நம்ம ஏன் கூப்பிட்றோன்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, உண்மை தான். முருகப்பெருமான் உண்மையிலே சிவப்பு கலர் தான் இருப்பார். ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் படி அவரை வெள்ளையாக நம்ம பார்க்குறோம். வெள்ளை மட்டும்தான் அழகு அப்படிங்கிற அந்த ஒரு தப்பான விஷயத்தால் நம்ம இன்னமும் நம்மளோட கோவில்களில், முக்கியமாக முருகன் கோவில்களில் முருகனோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் முருகப்பெருமானோட கான்கிரீட் சிலைகளில் முருகப்பெருமானுக்கு சாண்டில் கலர் பெயிண்ட் அடித்து அவரை வெள்ளையாக காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் முருகப்பெருமானை வெள்ளையாக பார்க்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லா சீரியல்களையும் அவரை வெள்ளையாக தானே காட்டியிருப்பாங்க. தமிழ் கடவுள் முருகன் சீரியலில் முருகப்பெருமானான அனிருத் அப்புறம் பவன் மடுகர் 2 பேருமே பார்க்க வெள்ளையாக தானே இருப்பாங்க. ஆத்தர் மகாவிஷ்ணுவோட இரட்டை மகன்களான பாலா உற்சகாவும் மகாவிஷ்ணு பசங்க. பாலா தான் அம்மா லக்ஷ்மி தேவி மாதிரி வெள்ளையாகவும், உற்சகா தன்னோட அப்பாவான மகாவிஷ்ணு மாதிரி நீல கலரில், அதாவது நீளமாக இருப்பான், ப்ளூங்கிற அந்த நீளமாக இருப்பான். அது ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் படி அவங்க 2 பேருமே நீல கலர், 2 பேருமே சாதாரண மனுஷங்க மாதிரி லைட் ஸ்கின்னடாக, அதாவது சாண்டல் கலர் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அடுத்தது மகாவிஷ்ணுவோட பொண்ணான ஏகாதசி, அவங்களும் கண்டிப்பாக வெள்ளை தான். அடுத்தது முருகனோட மனைவிகளான வள்ளி தேவானைங்கிற அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளி. அதில் வள்ளி பச்சையாக இருப்பா, தெய்வானை வெள்ளையாக இருப்பா. ஆனால் அவங்க போன ஜென்மத்தில் அவங்க அமிர்தவள்ளி, சுந்தரவள்ளிங்கிற இரட்டையர்களாக மகாவிஷ்ணுக்கு பொண்ணுங்களாக பிறக்கும் போது அவங்க 2 பேருமே வெள்ளையாடாக பிறந்தாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா
நம்ம மகாபாரதத்தில் வரக்கூடிய நம்ம திரௌபதி. திரௌபதியோட உண்மையான பேர் கிருஷ்ணா. கிருஷ்ணாங்கிற பேருக்கு கருப்பு கலர்னு தான் பொருள். திரௌபதி பார்க்க கருப்பாக இருக்கிறதுனால தான் அவரை கிருஷ்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறையா கோவில்களோட காங்கிரீட் சிலைகள், அப்புறம் அவளோட பெயிண்டிங்ஸ், அவளோட அந்த மகாபாரதம் சீரியலில் சில படங்களில், நிறைய படங்களில், முக்கியமாக நெட்ஃப்ளிக்ஸில் டெலிகாஸ்ட் ஆன அந்த குருஷேத்திர அனிமேட்டட் சீரீஸில் அவளை வெள்ளையாக காட்டியிருப்பாங்க. என்னோடய கருத்துப்படியும் நம்ம திரௌபதியை வெள்ளையாக பார்க்குறது எந்த தப்பும் இல்லை. ஆனால் நான் எல்லா நிறங்களையும் மதிக்கிறவன், எல்லா நிறங்களும் எனக்கு சமம்தான். அதனால தான் திரௌபதி கருப்பாக இருந்தாலும் என்ன, வெள்ளையாக இருந்தாலும் என்ன, எனக்கு திரௌபதியை ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம மதுரை மீனாட்சி அம்மன். அவங்க உண்மையிலே கருப்பானவங்க தான். ஆனால் நம்ம இமேஜினேஷன் படி அவங்கள மஞ்சளாக இருக்கிற மாதிரி நினச்சிப்போம். அடுத்தது நம்ம கிருஷ்ணர், அப்புறம் நாம் 2 பேருமே கருப்பானவங்க தான். ஆனால் 2 பேருமே மகாவிஷ்ணுவோட அவதாரம். எல்லையற்ற தன்மையை குடிக்க தான் அவங்கள எல்லா படங்கள், கார்ட்டூன்ஸ், அப்புறம் அவங்களோட பெயிண்டிங்ஸ், அப்புறம் காங்கிரீட் சிலைகளை அவங்கள ப்ளூ கலரில் காட்டுறாங்க. என்னோட இமேஜினேஷன் படியும் அவங்க 2 பேர்த்தையுமே நான் நீல கலரில் தான் பார்ப்பேன். நம்ம இமேஜினேஷன் படி அவங்க 2 பேரையும் ப்ளூவாக பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ வர சீரியல்களை அவங்க 2 பேர்த்தையுமே வெள்ளையாக காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அடுத்தது நம்ம கல்கி. மகாவிஷ்ணு எடுக்கவே எடுக்காத ஒரே ஒரு அவதாரம். கல்கியும் கருப்பானவர் தான். ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் படி அவரையும் சாண்டல் அண்ட் பீச் கலரில் லைட் ஸ்கின்னடாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அடுத்து நம்ம சனி பகவான், அப்புறம் யமதர்மன். யமதர்மன் பிறப்பில் கருப்பானவர் கிடையாது. பிறக்கும் போது ரொம்ப அழகாக வெள்ளையாக இருப்பார். ஆனால் சிவபெருமான் சாபத்தால் தான் அவர் கருப்பாக பயங்கரமாக ஆயிட்டார். அடுத்தது சனி பகவான். இவரும் பிறப்பில் கருப்பு தான். ஆனால் சில படங்கள், சில கார்ட்டூன்ஸ்லாம் இவரை ப்ளூ கலர்லேயும், இன்னும் சில இடங்களில் இவரை வெள்ளையாகவும் காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சங்கடம் தீர்க்கும் சனீஸ்வரன் சீரியலில் அவரை மாநிறமாக, அதாவது டேன் ஸ்கின்னடாக காட்டியிருப்பாங்க. அந்த சீரியலில் சனி பகவானாக நடித்த கார்த்திகை மல்வியா, அப்புறம் ரோஹித் குரானா 2 பேருமே டேன் ஸ்கின்னட், 2 பேருமே மாநிறமானவங்க தான். அதனால் அந்த சீரியலில் சனி பகவானை டேன் ஸ்கின்னடாக பார்க்குறது எனக்கு எந்த வித தப்பும் இல்லை. கருமாரியம்மன் பேருக்கு தகுந்த மாதிரி கருப்பாக இருப்பாங்க. மாரியம்மனும் முத்து மாரியம்மனும் வெள்ளையாக இருப்பாங்க. ஆனால் இந்த கருமாரியம்மன் கருப்பாக இருப்பாங்க. அடுத்தது கருப்பசாமியும் கருப்பானவர் தான். அடுத்தது தேவர்களை பற்றி பார்க்கலாம். இந்திரனும் மேகவர்ணன் தான், வெள்ளையாக இருப்பார். அடுத்தது அக்னி பகவான் சிவப்பாக இருப்பார். வாயு பகவான் வெள்ளையாகவும், சில இடங்களில் பிங்க் கலர்லேயும், இன்னும் சில இடங்களில் அவர் க்ரீன் கலர்லேயே இருப்பார். வருண பகவான் கண்டிப்பாக இவர் நீல கலர் தான். ஐயப்பனும் வெள்ளையாக தான் இருப்பார். அடுத்தது அஸ்வினி குமாரர்கள், அவங்களும் வெள்ளை தான். நவகிரகங்கள் ஒவ்வொருத்தரையும் நம்ம வெள்ளையாக பார்த்தாலும் சூரிய பகவான் உண்மையிலே சிவப்பானவர், சந்திர பகவான் வெள்ளையாக இருப்பார். செவ்வாய் பகவான் அவரோட பேருக்கு தகுந்த மாதிரி அவர் பிரகாசமான சிகப்பு நிறத்தில் தான் இருப்பார். அதனால் அவர் பிரைட் ரெட் கலர் ஸ்கின்னர் தான். அவர் சிவப்பாக இருக்கிறதுனால அவருக்கு அங்காரகனுங்கிற இன்னொரு பேர் இருக்குது. அடுத்தது புதன் பகவான், அவரும் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் மாதிரி பச்சையாக தான் இருப்பார். அடுத்தது குரு பகவான், வியாழன் அப்படின்னா அழைக்கப்படுற ப்ரஹஸ்பதி மஞ்சளாக இருப்பார். சுக்கிர பகவான் அவரும் வெள்ளையாக தான் இருப்பார். சனி பகவான் அவரும் கருப்பாக தான் இருப்பார். ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ராகு பகவானும் நீல கலரில் இருப்பார். கேது பகவான் பிங்க் கலரில் இருப்பார். நிறைய கலர்ஸ்லேயும் இருப்பார். இன்னொன்று ஆதிசக்தியான துர்கா தேவி, அவங்க வெள்ளையாக பார்த்தாலும் அவங்களும் சிவப்பு கலரில் தான் இருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில துர்கா தேவி காங்கிரீட் சிலைகள்லாம் அவங்கள நம்ம பார்த்துப்போம். பிரத்யங்கார தேவி அவங்களும் கருப்பாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்மளோட இமேஜினேஷன் படி அவங்கள ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். சப்த கன்னியர்களில் நாராயணியும் நின்று வைஷ்ணவியும் வராகியும் நீளமாக இருப்பாங்க. ஆனால் மற்ற 4 பேருமே பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, இந்திராணி வெள்ளையாக இருப்பாங்க. சாமுந்தி தேவி பார்க்க காளி தேவி மாதிரி இருக்கக்கூடிய சாமுந்தி தேவி கருப்பாக இருப்பாங்க. காளி தேவி கருப்பானவங்க தான். ஆனால் நம்ம இமேஜினேஷன் படி அவங்கள வெள்ளையாக நம்ம பார்க்குறோம்.
இதுதான் நம்ம வணங்குற இந்து கடவுள்களோட உண்மையான நிறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்ரீபாலா வ்ளாக்ஸ் அண்ட் வாய்ஸ் ஓவர் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.